வணக்கம் நண்பர்களே. அடுத்து நடைபெறக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம கண்டினியூவாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் அல்ஜிப்ரா டாப்பிக்கில் ஏற்கனவே நாம் 2 வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 3வது வீடியோ. இதில் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4 மற்றும் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு 5 எனில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபை காண்க. இது நம்ம ஃபார்முலாவை பேஸ் பண்ணியும் போடலாம். ஆனால் ஃபார்முலா இல்லாமல் எப்படி ஈஸியாக போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இதை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது இல்லையா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? 4. இந்த 4 க்யூப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? 4 க்யூப் பண்ணுறோம். அடுத்ததாக இவங்க கேட்டிருக்கிறது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். ப்ளஸ் இருக்கிறதால இங்கே குறியை மாற்றி மைனஸ்னு போடுறோம். சரியா? க்யூப்பில் கேட்டிருக்காங்க, அதனால் 3 இன்ட்டு இந்த 2 வேல்யூ 4 இன்ட்டு 5 முன்னாடி 3 போட்டுக்கிறோம். சரியா? க்யூப்பில் கேட்டிருக்கிறதால அதுக்கடுத்தா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யுடைய வேல்யூ எக்ஸுடைய ஒய்யுடைய வேல்யூ மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், 4 க்யூப் பண்ணால் 64 மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 5 20 23 6 60. அப்போ 64 60 போயிடுச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 4. சரிங்களா? இந்த மாடலில் க்யூப்பில் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ்லாம் அவங்க முன்னாடி 2023 22 23 டெட்டில் நிறையவே கேட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இதுக்கான ஃபார்முலாவையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம், க்யூப் பண்ணுறோம், 3ஆல் பெருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஃபார்முலா தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா என்ன அப்படின்னா, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது ஃபார்முலா. இது நம்ம ஏற்கனவே இதை ஏபியை வச்சு சொல்லியிருப்போம். இங்கே எக்ஸ்ன்னு இருக்க, நான் அப்படியே எக்ஸ் கியூப் ஒய் கியூப்னே சொல்லிட்டேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. தேவையான இந்த ஃபார்முலாவையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். சரிங்களா? சப்போஸ் இதுவே இந்த இடத்துல ப்ளஸுக்கு பதில் மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸுக்கு பதில் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ அந்த அதாவது இதெல்லாமே மைனஸாக மாறிடும். அந்த ரீசனால தான் நம்ம இங்கே என்ன பண்ண சொன்னோம், இந்த பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு 4 க்யூப் பண்ணுறேங்க அப்படின்னு நடுவில் மைனஸ் வருது பாருங்கள், மைனஸ் போட சொன்னோம். 3xy எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது 3 கூட இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுற சொன்னேன். சரிங்களா? நீங்கள் ஃபார்முலாவாக தேவைன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதை விட உங்களுக்கு எது ஈஸி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4 க்யூப் பண்ணுறோம் மைனஸ் 4 5 20 பெருக்கிட்டு அது கூட 3 பெருக்கிடுறோம் மைனஸ், அப்போ 23 60 64 60 போயிடுச்சுன்னா 4 முடிஞ்சிச்சு. இது ஒரே லைனில் உங்களுக்கு முடிஞ்சிடும் பாருங்கள். சரிங்களா? சரி, இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் கேட்டாங்க. ஒருவேளை இதே மாதிரி எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு கேட்டால் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், இதோ பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். அதே தான் எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை க்யூப் பண்ணணும். 5 க்யூப் பண்ணேன் அப்படின்னா 125. இங்கே நடுவில் மைனஸ் சொல்லியிருக்கிறதால நம்ம நடுவில் இங்கே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணிக்கணும். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு கேட்டாங்கன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்னு கேட்டாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும். சரியா? அடுத்து இது எல்லாத்தையும் பெருக்கிறோம். 5ஐயும் 16ஐயும் பெருக்கிறோம். 5ஐயும் 16ஐயும் பெருக்கணும்னா 80. 80 3ஆல் பெருக்கிறோம். 3 8 24. அப்போ 240. இது எடுத்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 365 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. முடிஞ்சிச்சு. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரியா? சப்போஸ் இதில் மைனஸ் வச்சு கொடுத்தா இங்கே பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு -6 எக்ஸ் ஒய்க்கு 4 இப்படி இருந்தால் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கு என்னென்னு கேட்குறாங்க. இப்பயும் அதே ஐடியா தான். இதை க்யூப் பண்ணுங்கள், நீங்கள் தான் இதுக்கான ஆன்சரை சொல்ல போகிறீங்க. சரியா? இதை க்யூப் பண்ணுங்கள். க்யூப் பண்ணிங்கன்னா என்ன வருதோ அது. இங்கே மைனஸ் இருக்கிறதால நடுவில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணிக்கணும். -6ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு வர ஆன்சரோட 3 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ ஆக்சுவலாக நடுவில் இருக்கிற இந்த மைனஸ் ப்ளஸ் என்னவாயிடும்னா மைனஸ் ஆகிடும். இங்கேயும் மைனஸ் வந்துடும், இங்கேயும் மைனஸ் வந்துடும். சரிங்களா? நானே போட்டுருவேன், நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? நீங்கள் போடுங்க. நீங்கள் போட்டுட்டு ஆன்சர்ன்றது கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ரைட்டாக தப்பான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஆக்சுவலாக 2 இடத்துலையும் மைனஸ் வரும். 2 இடத்துலையும் மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணுன்றதை நான் முன்னாடி சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு நான் சரியான விடை என்னங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்ததாக இதிலேயே ஒரு வித்தியாசமான கேள்வி பாருங்கள். 2x + 3y = 13 மற்றும் xy = 6 எனில் 8x³ + 27y³ காண்க இப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த 3 கொஷனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அங்கே வெறும் எக்ஸு ஒய்ன்னு யூஸ் பண்ணியே கொடுத்துருந்தாங்க. இங்கே 2x 3yன்னு இருக்குது பாருங்கள். இங்கே என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. விஷயம் என்னவோ அங்கே சொன்னால் அதே மாதிரியே தான். என்ன பண்ணணும், முதல்ல இது நம்பரை க்யூப் பண்ணணும். கரெக்டாக? 13 இருக்கா? 13 க்யூப் பண்ணணும். சரியா? இங்கே அடுத்ததான் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் இருக்குது. நடுவில் ப்ளஸ் இருக்கிறதால நாம் என்ன போட்டுக்கணும், மைனஸ் போட்டுக்கணும். அடுத்து என்ன பண்ண சொன்னோம், 3
இன்ட்டு இந்த 2 நம்பர் 3 இன்ட்டு 13 இன்ட்டு 6 இதை சொன்னோமா. இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலை செய்யணும். என்னென்னா வெறும் எக்ஸ்ஒய்னு இருந்தால் அப்படியே விட்டுட்டு இருப்போம். இங்கே 2x 3yன்னு இருக்குது இல்லையா, அதனால் மறுபடியும் இது கூட எதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 2yயும் 3yையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி தான் பாருங்கள். வழக்கமாக சொன்னது மாதிரி இந்த 13 க்யூப் பண்ணிக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. இங்கே ப்ளஸ் இருக்கிறதால மைனஸ் போட்டுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுறோம், அதுவும் பிரச்சனை இல்லை. சரியா, 13 இன்ட்டு 6. ஆனால் எக்ஸ்ட்ராவாக என்ன ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது இல்லையா, 2 3, அதையும் கூட பெருக்கிறோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இதையும் எனக்கு நீங்கள் தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ஏற்கனவே 3வது கேள்வி உங்களை தான் சொல்லியிருக்கேன். இப்போ 4வது கேள்விக்கும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. சரிங்களா, இப்போ 13 க்யூப் பண்ணணும். 13 க்யூப் பண்ண ஏற்கனவே நம்ம 12 க்யூப் வரைக்கும் சொல்லியிருக்கோம். 12 க்யூப் வரைக்குமே என்ன சொல்லியிருப்போம்னா 1728. அதே மாதிரி 13 க்யூபுக்கு என்னன்றதை கண்டுபிடிங்க. சரிங்களா, அடுத்ததாக இந்த எல்லா நம்பரையும் பெருக்கணும். 3 13 6 2 3 மல்டிப்ளை பண்ணுங்களேன். சரிங்களா, மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணட்டுமா? நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? 13 க்யூப் பண்ணுங்கள், இந்த எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். டெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக செய்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய மார்க்கை இது பண்ணும். சரிங்களா, ஏன்னா கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி போகிறது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக இருந்தீங்க அப்படின்னா டைம் தான் மூவ் ஆகிடுமே. எந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, நான் இதுக்கு ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் டைம் தரட்டுமா? 30 செகண்ட் டைம் தரேன். நீங்கள் இதை க்யூப் பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ரெண்டுத்துக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் வெயிட் பண்ணுறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகேம்மா, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? சப்போஸ் உங்களோட ஆன்சர் 13 க்யூப் பண்ணால் 2197 வரும். மைனஸ் 3 13 6 2 3 இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா 1404 வரும். இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 793 வரும். உங்களோட ஆன்சர் 793 இருந்துச்சு அப்படின்னா வெரி குட். உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் எங்கேயாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐயோ தப்பாகிடுச்சு எல்லாம் வருத்தப்படாதீங்க. அந்த தப்பை எங்கே பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பீடாக போடுற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. சரிங்களாம்மா? ஸோ அல்ஜிப்ரா டாப்பிக்கில் இது நம்ம பார்க்கக்கூடிய 3வது வீடியோ. இதில் கொஷின்ஸ் எல்லாமே என்ன மாடலில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் க்யூப்னு கேட்குறது மாதிரியோ இல்லாட்டி எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் க்யூப்னு கேட்குறது மாதிரியோ கொஷின்ஸ் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். வேறு ஒரு கண்டென்ட்டோடு நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.